ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனுஷ தர்மம் என்ன, அதை பத்தி ஒரு விளக்கமான கதை நமக்கு தேவையானதும் கூட. இப்படிதான் நாமளும் வாழணும், வாழ்ந்து காட்டணும், நம்ம குடும்பத்துக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கு, நமக்காக. நம்ம கூட எது வரும் கடைசி காலம்? நீ செஞ்ச தான தர்மம் புண்ணியம் மட்டும்தான் வரும். அதை விளக்கக்கூடிய அழகான கதை. ஒரு ஊர்ல ஒரு சாமியார், அந்த சாமியாரோ ஏகப்பட்ட தவ பலன், நீதி, நெறிமுறை, அந்த மாதிரி தவச்சீலர். அவர் ஒழுக்கமான தவச்சீலர். அவர் அந்த தவச்சீலரோ இப்படி யாத்திரை போயிட்டே இருப்பார். ஒரு ஊர்ல போய் தங்கணும் அப்படிங்கும்போது அங்க யார் வீட்டுல சாப்பிட்றது என்ன ஏதுன்னு விசாரிப்பார். அப்போ அவர் விசாரிக்கும் போது எல்லாரும் இந்த ஊர்ல யார் பொய் பேசாத நல்ல சத்தியவான் மாதிரி இருப்பார், நல்ல குணம் உள்ள ஆள் யாரு அப்படின்னு கேட்கிறார். எல்லா மக்களுமே ஒரு செல்வந்தர் வீட்டை காட்டுறார். அவர் நீதி நேர்மை தவறாதவர், பொய் பேசாதவர், நீங்க போகலாம் அந்த வீட்டுக்கு. இவர் நியூஸ் கேதர் பண்ணிட்டார். ஆனா இது மட்டும் போராது அவ வீட்டுல சாப்பிட்றதுக்கு. ஏன் பொய் பேசாதவா வீட்டுல சாப்பிடணும்னா, அங்க இருக்கிற சூழ்நிலை, அவ பொய் பேசிண்டே இருப்பா, தான தர்மம் பண்ணல அப்படின்னா அவளோட குணங்கள்லாம் இவருக்கு வந்துடும்னு நினைக்கிற ஆளு. அதனால நம்மளுடைய தவ வாழ்க்கை இழுக்காப்பெடுமே அப்படின்னு நினைக்கிறார். அதனால இவர் இந்த ஆராய்ச்சியில இறங்கி அந்த ஊர்ல ஒரு வீட்டை தேர்ந்தெடுப்பார். அங்க இருக்கிறவா எல்லாரும் இவா வீட்டை சொன்ன உடனே மேற்கொண்டு இவா வீட்டுல சொத்து பத்து என்ன இருக்கு, குழந்தைகள் எவ்வளவு, என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார். ஒருத்தர் 4 குழந்தைகள் இருக்கார், இவர் மிகப்பெரிய லட்சாதிபதி அப்படின்னு சொல்றார். சரி, ஓகே அப்படின்ட்டு இவர் மறுநாளைக்கு இவர் வீட்டுக்கு போறார் சாப்பிட. போன உடனே அந்த செல்வந்தர் ஞானியை பார்த்த உடனே எழுந்து ஓடி வர்றார், நமஸ்காரம் பண்றார். வாங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆசனம் போடுறார். நீங்க எங்க வீட்டுல தான் விருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன பேஷா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படிங்கிறார். ஓகே, தாராளமா சொல்றேன். உங்களோட சொத்து மதிப்பு என்ன இருக்க அப்படிங்கிறார். என்னோட சொத்து மதிப்பு 22,000 ரூபாய். அது என்ன ஒரு 22,000 ரூபாய் என்ன கணக்கு? உங்களை ஊர்ல எல்லாரும் லட்சாதிபதிங்கிறாளே அப்படிங்கிறார். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? ஒரு குழந்தை தான் அப்படிங்கிறார். ஏன்னா ஊருக்காரா 4 குழந்தைகள்னு சொல்லியிருக்கான். ஏன் இவர் பொய் பேசுறாரோ அப்படின்னு இவருக்கு சந்தேகம் வருது. நீங்க பொய் பேசாதவான்னு ஊர்ல சொன்னதுனால நான் இங்க வந்திருக்கேன் உங்க வீட்டுக்கு. ஆனா நீங்க பேசுறது செய்யறதெல்லாம் ஒன்றும் நான் பிடிக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறார். அதுக்கு அந்த லட்சாதிபதி காலில் விழறார். சுவாமி, நீங்க கொஞ்சம் பொறுமையா நிதானமா இதை யோசிக்கணும். எனக்கு வயசு 60. நான் தான தர்மம் பண்ணின பணங்கள் 22,000. அதுதான் என் கூட வரும். தானம் தர்மம் நான் செஞ்ச புண்ணியம் அது மட்டும்தான் வரும். என் பொட்டியில 1,00,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு புத்தகத்தை கொண்டு காட்டுற. கணக்கு புத்தகத்துல 1,00,000 ரூபாய் இருக்கு, அது நீ சொல்றது உண்மை, பொய் இல்ல, வாஸ்தவம். ஆனா 22,000 சொன்ன கணக்கு எனக்கு இடிக்கிறதே அப்படின்னு இவர் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றார். 22,000 என்னோட வாழ்நாள்ல 60 வயசு ஆறுது. 60 வயசுல தர்ம சிந்தனையோட எல்லார்கிட்டையும் செலவு பண்ணின பணம் அது மட்டும்தான் என் கூட வரும். அது 22,000. எனக்கு வயசு 60ன்னு சொன்னேன், உண்மையான வயசு. ஆனா எனக்கு வயசு இப்போ 5. நான் இறை தியானம் பண்ணி, தினம் இறைவனை நினைச்சு பூஜை பண்ணி விரதம் இருக்கிற நாள் மட்டும் இத்தனை வருஷம் 5 வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன் பிரேயர். 5 வயசுலேருந்து இப்போ எனக்கு அந்த பூஜை பண்ணின நேரங்கள் மட்டும்தான் எனக்கு சொந்தம். அதனால 5 வயசு அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறார். ஆமா, இவருக்கு புரிஞ்சு போச்சு, ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னோட மகன்கள் 4 பேர், நீ எப்படி பின்ன ஒரு பையன்தான் இருக்காங்கிற, 4 பேர் 4 குழந்தைகள் ஆச்சே அப்படின்னா, மூத்தவன் ஒருத்தனை பேரை சொல்லி கூப்பிடுறாரு, வடிவேலா அப்படிங்கிறார். அப்பா, நான் விளையாடிட்டு இருக்கேன், இப்ப வரமாட்டேன், என்ன தொந்தரவு பண்ணாதேன்னுட்டான்.
ரெண்டாவது குமரேசனை கூப்பிடுற, அப்பா நான் வெளியில கிளம்பின்னு இருக்கேன், வந்து உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிறான். மூணாவது நடேசா சொல்றான், அப்பா நீ உன்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் தான தர்மம் பண்ற, இதுக்கு மட்டும் என்ன கூப்பிடுறியா, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லிடுறான். நாலாவது பையன் பேரு அழகு சுந்தரம் வந்த உடனே இவ ரெண்டு பேருக்கும் முதல்ல வணங்குறான், நமஸ்காரம் பண்றான். அப்பா எதுக்கு கூப்பிட்டே சொல்லுங்க அப்படிங்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான தர்மம் பண்ண போறேன், அதுக்கு இந்த முனிவர் இங்க சாமியார் இன்னைக்கு வந்து சாப்பிட்றார், அவருக்கு வேணுங்கிற தண்ணி எடுத்து வைக்கிறது, குளிக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறது, வஸ்திரம் எடுத்து வைக்கிறது, துவைக்கிறது, அதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணுங்கிற, நான் பேஷா பண்றேன் அப்படிங்கிறான் அந்த பையன். 4 பேர்னு சொன்னேன், மிச்சம் 3 பேர் என்னோட பேச்சையே கேட்கறது இல்லை. 4ஆவதா சொன்னவன் மட்டும்தான் என் பேச்சை கேட்கறான், எனக்கு மதிப்பு கொடுக்கறான். அப்போ எனக்கு பிறந்தது ஒரு பையன் தான் சொன்னேன், இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார். நீ சொல்றது எல்லாம் 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் சாப்பிட்றார். அவருமே நம்மளோட தவ வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அப்படி பண்றார். நாம பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் தெரிஞ்சு பொண்ணை எடு, பொண்ணை குடு அப்படிம்போம். பொண்ணை எடுக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கும் கோத்திரத்தை பார்க்கணும். நாம தர்மம் செஞ்ச பணம் மட்டும்தான் ஒருவனுக்கு எப்போதும் துணை நிற்கும், அதை நாம மறந்துடக்கூடாது. அதனால தர்மம் தலை காக்கும்னு நாம சொல்லுவோம். அப்புறம் தாய் தந்தை தர்மத்துக்கு உதவி செய்யறவா, இவாளெல்லாம் எந்த ஒரு பையன் மதிக்கிறானோ, அதையே நம்மளுடைய வாழ்க்கையோட வேத வாக்கா எடுத்துக்கிறானோ அவன்தான் நம்மளுடைய வாரிசுன்னு நாம எடுத்துக்கணும். அடுத்தது, இறைவனுக்கு பூஜை செஞ்ச நேரம் தான் நம்மளுடைய வயசு அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, அதுதான் ஒருத்தரோட நேரம். அதனால நான் உங்க வீட்டில் சாப்பிட்றதுல ரொம்ப பரம திருப்தி ஆறேன்னு அவர் ஞானி சொல்றார். தினம் நாம 5 நிமிஷம் சொல்றோம், வாக்கிங் போகும்போது, சும்மா நடக்கும்போது, ஏதானு கஷ்டம் வரும்போது, அந்த மாதிரி சமயங்கள்ல பகவான் காலை இறுக்கி பிடிச்சிப்போம். அதர்வைஸ் ஏதோ நல்ல விஷயம் நடந்தா கூட நன்றி சொல்ல மறந்துடுறோம் சுவாமி கிட்ட. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் உடனே சுவாமி கிட்ட நீ அஞ்சல் பண்ணணும். இன்னைக்கு இது நடந்ததே, இன்னைக்கு இதை செஞ்சேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தினம் சொல்லிடணும். ராத்திரி சாப்பிடும்போது, படுக்கைக்கு போகும்போது, இன்னைக்கு பொழுது பாதி பொழுது நல்ல பொழுதா போச்சு, மீதி ஏதோ கரைச்சல் புரைச்சலா இருந்தா கூட திருப்தி, ஓகே, அதுக்கு உனக்கு நன்றி. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொல்லணும். அதை பிறழ்த்து கொஞ்சம் ஒசத்தியா தூக்கி வச்சு சொல்லாம எப்படி இருந்ததோ அப்படியே சொல்லணும். இப்படி இருந்தா நமக்கு வாழ்க்கை, நீதி, நேரம் எல்லாம் நமக்கு நல்லபடியா அமையும், நாம நல்லபடியா போவோம் மேல. இதை எல்லாருக்கும் நீங்க கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் முக்கியம். என்ன அருமையான கதை! இந்த கதையில நாம எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த தவச்சீலரோட வாழ்க்கையே இதுல தரம் குறைஞ்சிடும்னு யோசிக்கிறாருன்னா, நாம நம்மளுடைய சந்ததி, பேரம் பேத்தி எல்லாரும் ஒன்னதான் பாப்பா. அதனால நீ எவ்வளவு உஷாரா நடந்துக்கணுங்கிறத பார்க்கணும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இதுதாங்க மனித தர்மம்.